பயிற்சி யாகும் ஆங்காங்கே பல ஊர்களில் நடந்தது. குரு பயிற்சி பற்றி ஜோதிடர்கள் அதனுடைய பலன்களை சொன்னார்கள், கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஒரு வாசகர் கேட்டார், என் ராசிக்கு 6லே குரு வருவதால் மிகுந்த கடன் வாங்குவேன் என்றும் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை இழப்பேன் என்று சொல்லுகிறார்களே என்று பயந்து போய் கேட்டார். இன்னொருவர் சொன்னார், 10ஆம் இடத்திலே குரு வருவதால் ஈசன் பிச்சை எடுத்து சாப்பிட்டார், அந்த நிலை எனக்கு வந்துவிடுமா என்று பயந்து போய் கேட்டார். எனது அன்புக்குரிய தமிழஞ்சங்களே, கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது என்ன திசை நடக்கிறதோ, என்ன புத்தி நடக்கிறதோ அதை அனுசரித்து தான் கோச்சாரங்களும் பலனளிக்கும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்லக்கூடாது, அந்த பலன்கள் தவறிவிடவும் கூடும். மறுபடியும் வலியுறுத்துகிறேன், ஒருவர் ஜாதகத்தை பார்த்து நடப்பு தசாபுத்தி மற்றைய கிரகங்கள் எப்படி கோச்சாரத்தில் அமர்ந்திருக்கின்றன என்பதையும் அனுசரித்துதான் இன்றைய குரு பயிற்சியினுடைய பலனையும் சேர்த்து ஒரு தீர்மானித்து பலன் சொல்ல வேண்டுமே ஒழிய அவசரப்பட்டு சொல்லிவிடக்கூடாது. கோச்சாரம் என்பது ஒரு 10லிருந்து 25 விழுக்காடுகள் தீர்மானிக்கும். ஆனால் முக்கால், அதாவது 75 விழுக்காடுகள் உங்களுடைய ஜாதகம், கிரக நிலை, கோச்சாரங்கள், தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும். எனவே என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வீட்டுக்கு அருகில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஒரு அனுபவம் பெற்ற நல்ல ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜாதகத்தை காட்டுங்கள். அந்த அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பலனை தீர்மானித்து சொல்வார்கள். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஜாதகம் இல்லாமல் கோச்சாரம் இல்லை. எனவே ஜாதகத்தை ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கு அனுசரித்து தான் கோச்சாரங்கள் வேலை செய்யும். வணக்கம், நன்றி.